மாமி வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த பயத்தில் வந்து என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் எதையோ பேசுனாங்க. அதற்கு பிறகு அதற்கு நிறைய மறுப்பு சொன்னோம். நான் எந்த மாமியை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். மாமி சொல்லாமல் விட்ட பல செய்திகளை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு மட்டும் சொல்லலை, அதை விட அல்டிமேட்டாக நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பற்றி நம்ம பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு நம்ம விவாதத்துக்கு போயிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துருக்கலாம். அந்த நியூஸ் 18 விவாதத்தில் வந்து அப்படியே போகிற போக்கில் மொழியை, தமிழ் மொழியை ஏதோ தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிற ரேஞ்சுக்கு பேசினாங்க. அப்போது சொல்ல முடியாத பல செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல இருக்கோம். ஒட்டுமொத்தமாக மாமிக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எதனை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்போ பாரு நம்ம அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கமே, மாமிக்கு வந்து நம்ம அறிவுரைகளை அள்ளித்தளிக்க வேண்டிய தேவை இருக்கே அப்படின்னு. தலைப்பே பார்த்தீங்கன்னா, என்ன மாமி பயந்துட்டேலா அப்படின்றது தான். என்ன அவங்க ஒன்றும் பயப்படலையே, எவ்வளோ போல்டு லேடி. நீங்கள் போய் பிஜேபியில் இருக்கவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்கள போல் ஒரு போல்டானவங்க யாருமே கிடையாது. இரும்பு பெண்மணி. அவங்க நின்று பேசுகிறத பார்த்தோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மக்கிட்டே கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரிதான், அவங்க பயங்கரமான போல்டு லேடி. ஏன்னா அவ்வளோ போல்டாக இல்லைன்னா அவ்வளோ பொய் பேச முடியுமா? பொய் சொல்லுவதற்கு ஒரு தைரியம், துணிச்சல் வேணும்ல. அப்படி பொய்யை சொல்லுவதற்கு தைரியமும் துணிச்சலும் இருக்கவங்க தான் பிஜேபியில் இருக்க முடியும். அதுலேயும் அல்டிமேட்டாக பொய் பேசுகிறோன்னே தெரியாத அளவுக்கு முகத்தை வச்சுட்டு பொய் பேசினாதான் ஒன்றிய அமைச்சராக இருக்க முடியும். நீங்கள் கேட்கலாம், ஏங்க பொய் சொல்கிறது மட்டும்தான் ஒன்றிய அமைச்சராகிறதுக்கு பிஜேபியில் குவாலிஃபிகேஷனா? நூலை விட்டுட்டீங்க அப்படின்னா நூலும் கூட தான். அவர்கள் படித்த நூல், அவர்கள் அணிந்த நூல் எல்லாமே காரணம்தான். அதை தான் நம்மளுடைய சகோதரி தமிழிசை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்கள் நிர்மலா மேடமை பார்த்து கற்றுக்கங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம மாமி விஷயத்துக்கு வருவோம். அவங்க சொன்னது நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க, ஏன் அவங்கள நீங்கள் மாமின்னு சொல்லி பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு சொல்லி. அவங்க வேற நம்ம வேறன்னு காட்டணும்ல, அவள் வேற நம்ம வேறன்னு காட்டணும்ல. ஏன்னா நிர்மலா மேடமுக்கு எந்த அளவிற்கு எரிச்சல், கோபம் தமிழர்கள் மீது, தமிழ்நாடு மீது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரை பற்றி அவங்க பேசுகிறப்ப தான் அது கொந்தளிச்சு தெரியும். ஆனாலும் பாருங்கள், தந்தை பெரியாருடைய வார்த்தைகளை சொல்ல முடியுது, தந்தை பெரியார் சொன்னார்னு சொல்ல முடியுது. பெரியார்ன்ற வார்த்தையை சொல்லுவதற்கு அவ்வளவு பயம், அவ்வளோ அச்சம். இல்லை நாங்கள் அதெல்லாம் சொன்னோம்னா உரிமை மீறல் கேட்பீங்கல்ல அப்படிலாம் சொன்னால் கூட அவங்களுக்கு இருந்த பயம் எப்போ நமக்கு வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, காட்டுமிராண்டி பாஷா, அதாவது பார்பாரிக் லாங்குவேஜ், காட்டுமிராண்டி பாஷை அப்படின்னு சொன்னவரோட படத்தை நீங்கள்லாம் ஃபோட்டோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே தமிழ்நாட்டில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாமி நீங்கள் வந்து திமுககாரங்களை மட்டும் சொல்கிறீங்க, அவங்க தலைவராக பெரியாரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு. திமுககாரவங்க மட்டும் தலைவராக பெரியாரை ஏற்றுக்கலை. பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வீட்டை தவிர மற்றவா வீட்டில், எங்கவா வீட்டில் பெருமாள் படத்துக்கு பக்கத்துலேயே பெரியார் தான் மாமி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, தந்தை பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரா? ஆமாம் சொன்னார். யார் மறுத்தா? மறுக்கலை. அதோடு சேர்த்து இன்னொன்று சொன்னார், தமிழை பகுத்தறிவாகவும் அறிவியல் மொழியாகவும் மாற்றணும்னு சொன்னது நமக்கு தெரியும். அதை விட முக்கியமாக பெரியார் ஒன்று சொன்னார், சமஸ்கிருதத்தால் இவங்க எதெல்லாம் புகுத்த முடியலையோ, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், சமஸ்கிருதத்தின் மூலமாக புகுத்த முடியாமல் போன பித்தலாட்ட கருத்துக்களை அதன் வழிமொழியான ஹிந்தி மூலமாக திணிச்சிருவாங்க, எல்லாரும் உஷாராயிக்கோங்க, அதனால தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு கூப்பிடுறேன்னு பெரியார் சொன்னார். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். தமிழ் காட்டுமிராண்டி மொழியாக இருக்கக்கூடாது, அது பூஜை புனஸ்காரங்களுக்கும் நீ வந்து அதில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, இதில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, எங்களுடைய புலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எங்களுடைய தமிழ் மொழியினுடைய இலக்கியத்தில், பக்தி இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா, சிவனே பேசிய மொழி தமிழ் மொழி அப்படிலாம் நீங்கள் சொல்லி தமிழ் மொழியை ஒன்றுக்கு ஆகாத மொழியாக மாற்றிடாதீங்க. ஒரு மொழி அப்படின்றது போர்க்கருவி மாதிரி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, மொழியை போர்க்கருவியோடு ஒப்பிட்டவர் தந்தை பெரியார் தான். நீங்கள் வந்து எதிர்த்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆப்பனண்ட் வந்து ஒரு எதிராளி வந்து கையில் துப்பாக்கியோடு வர்றப்ப நீங்கள் வேல்கம்பை தூக்கிட்டு சண்டைக்கு போக முடியாது. நாங்கள் இல்லை நாங்கள் வேல்கம்போடு தான் இருப்போம், நாங்கள்லாம் அப்போது தோன்றியவர்கள், நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் வேல்கம்போடு நிற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சுட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ உலக வளர்ச்சிக்கேற்ப, உலகத்தினுடைய அறிவியல் நாகரிக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழியும் அந்தந்த போர்க்கருவி அப்டேட் ஆகிற மாதிரி அப்டேட் ஆகணும். அதுதான் எழுத்து சீர்திருத்தம் இப்படின்னு இவ்வளோ தெளிவாக நம்ம பல வருஷமாக சொல்லிட்டோம். அது மாமிக்கும் தெரியும், ஏன்னா அவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவளோ அவங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா,
எங்கே சமஸ்கிருதத்தை இழுத்துருவாங்களோ, ஹிந்தி தேரில் இழுத்து தெருவில் விட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு, பாருங்கள் இந்த பெரியாரை, பாருங்கள் பெரியார் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா அப்படின்னு இவங்க பண்ணக்கூடிய இந்த பித்தலாட்டத்தனத்திற்கெல்லாம் ஒரு ஸ்க்ரீன் போடுறதுக்காக, மடைமாற்றுவதற்காக தந்தை பெரியாரை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு கேட்டால், எங்கள் அப்பா எங்களை என்னன்னாலும் திட்டுவார், நீ உருப்பிடுன்னு சொல்லுவார், உனக்கெலாம் புத்தி இல்லையா, ஒழுங்காக படின்னு சொல்லுவார், ஏய் ஊதாரித்தனமாக இவங்க கூட போய் சுற்றிக்கிட்டு இருக்கே, ஒழுங்கா வா வீட்டுக்குன்னு சொல்லுவார். ஊர் பேர் தெரியாதவங்க, எங்கேருந்தோ வந்தவங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க தெருவில் நின்று ஏய் உருப்பிட மாட்டேன்னு கேட்டால் எங்கள் அப்பா தான் முதல்ல போய் தலையில் தட்டி நீ யாரடா என் பிள்ளைய பேசுன்னு கேட்பார். அந்த மாதிரி தான் தமிழ் மொழியை நீஷ பாஷைன்னு சங்கராச்சாரியார் சொன்னப்ப, தமிழ் மொழி பேசுனா தீட்டாயிடும்னு சொன்னப்ப, தமிழ் மொழி மேடை ஏற்றினால் தீட்டாயிடுச்சு, இதை மொழுகுனீங்கன்னா தான் நான் உட்காந்து பாடுவேன்னு ஐயங்கார் சொன்னப்ப தலையில் தட்டி என் தமிழை பேசுவதற்கு நீ யாருன்னு கேட்டது தந்தை பெரியார். இதெல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியணும்னா தர்மேந்திர பிரதானுக்கு ஆங்கிலம் புரிந்து கொள்வதில் பிரச்சனை இருக்குது, ஆனால் நிர்மலா மாமிக்கு தமிழ் புரிந்து கொள்வதில் பிரச்சனை இல்லைன்னு நான் நம்புகிறேன். அதனால் நிர்மலா அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பிஜேபியில் இருக்கவங்க, விவாதத்துக்கு வரவங்க, எப்போ பாரு கடைந்தெடுத்த ஒரு பொய்யை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் இல்லைன்னு சொல்லலை, திருக்குறளை மழம் என்று சொன்னார்னு ஒரு பொய்யை பேசிகிட்டு இருக்கீங்கல்ல. இந்த புத்தகத்தை நேற்று நம்ம விவாதத்துலையும் ரெஃபர் பண்ணோம். தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார், உங்களால் இப்படி புக்கு போட முடியுமா? தமிழுக்கு என்ன செய்தார் சங்கராச்சாரியார், தமிழுக்கு என்ன செய்தது பிஜேபி, தமிழுக்கு என்ன செய்தார் மோடி, தமிழுக்கு என்ன செய்தார் நிர்மலா மாமின்னு புத்தகம் போட முடியுமா? போட முடியாது. இப்போ எங்கள் ஐயா செஞ்சதை நாங்கள் போட்டிருக்கோம், வாங்கி படிங்க. படிச்சுட்டும் புரியலைன்னா வழக்கம் போல வந்து நீங்கள் போய் பேசிட்டு கத்திட்டு இருக்கலாம், அதை விட்டுருவோம். அடுத்து வாங்க, ஏன் இவங்க பெரியார் எடுத்து மடைமாற்றம் பண்ணுறாங்கன்னா, நம்ம கல்வி நிதியை கேட்குறோம். திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு இப்போ யூ-டர்ன் எடுக்கிறாங்கன்றாங்க. இந்த யூ-டர்ன் எடுக்கிற வேலையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு கிடையாது. எங்களுக்கு வேண்டான்றதை அவர் எப்போ இருந்து சொல்கிறாங்க? 2016 இருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடர் கழகம் அதில் முதல் குரல் எழுப்பியது. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை திமுக அப்போ இருந்து அந்த ஸ்டாண்டில் தான் இருக்குது, நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது சொன்னது மட்டுமல்லாமல் 2021 முதல்வராக பதவியேற்ற பிறகும் கூட புதிய கல்விக் கொள்கையை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு முகத்தில் அடித்த மாதிரி நேரடியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லிட்டார். இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லெட்டர்ன்றாங்க, ஹிந்தி படிங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் படிங்க சார். பிஜேபியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக உறுப்பினர் அடிமட்ட தொண்டராக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் புரியுது. ஒன்றிய கல்வி அமைச்சகத்துக்கு இங்கிலீஷ் புரியலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? தெளிவாக ஒரு கமிட்டி அமைக்கிறோம், அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் நாங்கள் பிஎம்சி ஸ்கூல் வேணுமா வேணாமான்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுன்னு அந்த லெட்டரில் தெளிவாக இருக்குது. அதை பார்த்த பிறகு கூட நீங்கள் அதை தூக்கிட்டு வந்துட்டு போய் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? இங்கிலீஷ் படிக்கலைன்னா என்ன விளைவுகள் ஏற்படும்? ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரே பொய் பேசக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் தயவு செய்து எங்களுடைய இருமொழி கொள்கையை பார்த்து திருந்தி புரிந்து கொண்டு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கப்போ தான் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறேன், நீ வந்து தாய்மொழியை இந்த என்இபி பரப்புகிறது, தாய்மொழியை தூக்கி பிடிக்கிறதுலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 முழுசாக உட்காந்து படிங்கன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தப்பவே சொல்லிட்டதுனால நாங்கள் ஃபுல்லாக படித்தோம். இந்த படித்ததில் ஏற்கனவே நான் வந்து பக்கம் 14 4.17 4.18 தெளிவுபடுத்தியிருப்போம். சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதமயமாக்கலை தான் இந்த என்இபி பேசுதுன்னு. இப்போ நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 பக்கம் 55. இதில் என்ன அதிர்ச்சிக்குரிய செய்தின்னு கேட்டால், நேற்றைக்கு நான் பேசின வீடியோ கீழே வந்து நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தமிழ் மொழிபெயர்ப்பில் தமிழ் மொழியாக்கத்தில் இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்களாம். நான் அதை என்ன பார்க்கல, நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், பக்கம் 55 இதுதான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பொய் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரிஜினல் டிராஃப்ட், மத்திய அதாவது ஒன்றிய அமைச்சகத்தினுடைய அந்த வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணது இது. இதில் அவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, சான்ஸ்கிரிட் வில் பி மெயின் ஸ்ட்ரீம்டு வித் ஸ்ட்ராங் ஆஃபரிங்ஸ் இன் ஸ்கூல். அதை தான் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், சமஸ்கிருதமயப்படுத்துவோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதை விட ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சான்ஸ்கிரிட் வில் பிகம் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் அ ஹோலிஸ்டிக் மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் இஃப் எ ஸ்டூடெண்ட் ஸோ சூசஸ். அந்த வார்த்தையை சொல்லி இவங்க அப்படியே அதை இருட்டடிப்பு செய்ய பார்க்குறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நேச்சுரல் பார்ட் ஆஃப் அ ஹோலிஸ்டிக் மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன்னா என்ன? இதை நாங்கள் வந்து முழுமையாக இதை மட்டுமே மையப்படுத்தி தான் உங்களுக்கு மற்ற லாங்குவேஜஸ் வரும். ஏன் அப்படி நமக்கு அந்த பயம் வருதுன்னு கேட்டால், அது பயம் கிடையாது. பிஜேபியினுடைய, இன்னும் சொல்ல போனால் பிஜேபின்னு அதை சுருக்க முடியாது, ஆரியத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய
பித்தலாட்டங்களை வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு. காரணம், இங்கே தான் தந்தை பெரியார் இருந்தார். இது ஹிந்தி இல்லை சமஸ்கிருதம் புரிஞ்சுக்கன்னாரு. இவங்க திணிக்க நினைக்கிறது ஹிந்தியே கிடையாது, ஆரிய பண்பாட்டு திணிப்பை புரிஞ்சுக்கன்னாரு. அதனால தான் 1938 இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே அடுத்த லைன் வந்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ் வில் பி ப்ரொஃபஷ்னலைஸ்டு அக்ராஸ் த கண்ட்ரி. யோசிச்சு பாருங்க, சமஸ்கிருத படித்த அந்த டீச்சர்ஸ்களை, அதாவது இங்கே ஹையர் எஜுகேஷன்னா பேராசிரியர்களை தான் இவங்க நாடு முழுவதும் எடுக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன் மிஷன் மோட் த்ரூ த ஆஃபரிங் ஆஃப் 4-year இன்டகிரேட்டட் மல்டிடிசிப்ளினரி பிஎட் டியூவல் டிகிரிஸ் இன் எஜுகேஷன் அண்ட் சான்ஸ்கிரிட். பிஎட் டிகிரி கோர்சஸில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா 4 வருஷம் இன்டகிரேட்டடாக அந்த பிஎட் கோர்ஸ் கல்வியையும் சேர்த்து சமஸ்கிருதத்தையும் அந்த பேராசிரியர்களுக்கு பயிற்றுவிப்போம். எதுக்குன்னு கேட்குறோம். ஜெர்மனியில் இருக்கிறது சமஸ்கிருத பல்கலைக்கழகம், ஃப்ரெஞ்சில் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருந்துட்டு போகுது. மனுஷங்க பேசுகிறாங்களா? மனுஷங்க பேசினா தானே அது மொழி. மனுஷங்களா புரிஞ்சுக்க முடிஞ்சாதானே அது மொழி. நீ அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அந்த கண்டத்தில் இருக்குது, இந்த கண்டத்தில் இருக்குது, கடவுள்கிட்ட இருக்குது, கல்லுக்கிட்ட இருக்குது, கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்குது, மனுஷங்க கிட்ட இருக்கா? மனிதர்களுக்கு பயன்படுதா? சமஸ்கிருதத்தில் அறிவியல் இருக்கிறது, கணிதம் இருக்கிறது, உலக தொழில்நுட்ப அறிவியலை நீ தமிழ் இதில் சமஸ்கிருதத்தில் கற்றுக்கலாம் நீ சொல்ல முடியுமா? அதே தமிழில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் எவிடன்ஸ் வச்சுருக்கோம்ல. தமிழை படித்தவர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. இப்போ எந்த வகையிலாவது சமஸ்கிருதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த காரணங்கள் இருக்குது அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுதா? முடியலை. ரெண்டாவது, இந்த மொழின்னு NEPயை சுருக்குறாங்க. இது மொழி சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, கல்வி உரிமை சார்ந்த பிரச்சனை. ஸ்கூல் பக்கம் உன் புள்ள வரக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் NEP பண்ணுது. பள்ளிக்கூடம் பக்கம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின ஏழை எளிய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா, முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய குழந்தைங்க பள்ளிக்கூடத்து பக்கம் வந்துடவே கூடாது. 2வது தலைமுறையாக வரவங்க கல்லூரி பக்கம் வந்துடவே கூடாது. இதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அனைத்தையும் இந்த NEP 2020 புதிய கல்விக் கொள்கை 2020 பண்ணுதுன்னு சொன்னால், அதை எதிர்த்து நாங்கள் கேட்டோம்னா மாமிக்கு ஏன் பதறுது? மாமிக்கும் சேர்த்து தானே சார் நாங்கள் பேசுகிறோம். பாப்பாத்திகள், மொட்டை பாப்பாத்திகள் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதை சொல்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு மொட்டை பாப்பாத்தி ரொட்டி சுட்டாலான்னு ஒரு பாட்டு பாடுவோம். அதோட அர்த்தம் என்ன? விதவையாக இருந்த பார்ப்பன வீட்டு பெண்களை மொட்டையடித்து விதவை கோலத்தில் மொட்டை பாப்பாத்தின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வழக்கத்தை எதிர்த்து தானே பெரியார் பேசினார். பார்ப்பன வீட்டு பெண்கள் எல்லாம் விதவையாயிட்டா படிக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ, ஐயோ அவங்கள படிக்க வைங்க, அவாத்து பொம்மநாட்டிகளும் படிக்க வேண்டுமா வேணாமா அப்படின்னு கேட்டது நாங்கள் தானே. இன்றைக்கி படித்து நீங்கள் ஒரு உயரத்துக்கு போகிறீங்க இருமொழி கொள்கையால் தானே. நின்றுக்கிட்டு இங்கிலீஷ் அப்படி பேசுகிறீங்கல்ல, நுனி நாக்கில் பேசுகிறேன்னு காட்டிக்கிறீங்கல்ல, மற்றவங்க ஹிந்தி பேசவே திணறாங்கல்ல, ஒன்றிய அமைச்சராகவே இருந்தாலும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு திணறாங்கல்ல. ஆனால் நீங்கள் அப்படி நின்று பேசுகிறீங்கன்னா அதுக்கு யார் மாமி காரணம்? தமிழ்நாட்டில் இருக்க இருமொழி கொள்கை தானே. இதில் வேற கோபம் வந்துடுதே, எங்களை எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்னு. நீங்கள் சொன்னீங்களே தூத்துக்குடியில், காணிக்கையை தட்டில் போடாத, அச்சனைகளை தட்டில் போடாதீங்கோ, அங்கே போடுங்கோ அப்படின்னீங்கல்ல. அது எங்கள் மக்களுக்கு புரியலையா? புரிஞ்சிச்சுல தமிழ்நாட்டுக்கு. அப்போ எங்களுக்கு நீங்கள் யாருன்னு புரியுது, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. நாங்கள் இங்கிலீஷில் அனுப்பின லெட்டர் எங்களுக்கு புரியுதுன்னா காரணம் என்ன? இருமொழி கொள்கை வச்சுருக்கிறதுனால தான். அதனால் கொஞ்சமாவது நீங்கள் இருக்கக்கூடிய பிஜேபியில் சொல்லி நம்ம தான் உருப்பிடாமல் போயிட்டோம், ஹிந்தி படித்து வட இந்திய மாநிலங்களை உருப்பிட விடாமல் பண்ணிட்டோம், நம்ம அரசியல் ஆதாயத்துக்காக அந்த மக்களை நம்ம நாசமாக்கிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டையும் அப்படி பண்ண வேண்டாம், தமிழ்நாடு ஆல்ரெடி உருப்பிட்டுருக்கு, நம்ம அவங்கள பின்பற்றுவோம் அப்படின்னு நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் தானே பொருளாதாரம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் தானே அந்த இடத்துல இருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே நிர்மலா மேடம் சொல்லணும் அப்படின்னு இத்தனையும் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சொன்னோம்னாலும் மாமிக்கு பெரியார் மேலே பயம் ஊன்னு கத்துனாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பாக முடியாது. மற்றவர்களுக்கும் வீடியோவை பகிருங்க. நன்றி.